திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிர்வாகிகள்லாம் தினசரி ஒரு மனநல ஆலோசகர்கிட்ட ஆலோசனை கேட்கறாங்க. அந்த அளவுக்கு ஆகிட்டாங்க அவங்க. செந்தில் பாலாஜி எங்க இருக்காரு? செந்தில் பாலாஜி ஓடுன்னு ஓடிக்கிட்டு இருக்காரு. ஆனா விரைவில் கைது செஞ்சிருவாங்க. 35 கோடி வரைக்கும் பேரம் அப்படின்ற 50 கோடி வரைக்கும் 50 கோடி வரைக்கும். அது யாரை வைத்து பேரம் பேசுறாங்க? இதுலயும் யார் அந்த முக்கியமான நபர்? அப்ப இந்த நபருக்கு எவ்வளவு தாவேக்கா மேல இருக்கக்கூடிய அந்த வன்மங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். வெறுப்பு. ஆனா இந்த எக்ஸ்ட்ரீம் போவாங்கன்னு எதிர்பார்த்தீங்க? இன்னுமே போவாங்க. இன்னும் போகக்கூடிய சூழல் இருக்கு. அதற்கான சாட்சி. அப்போ ஒரே ஒரு ரோல் தான் தொடர்ந்து தாவேக்காவை டிஸ்டர்ப் பண்ணுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அது செந்தில் பாலாஜியா? இல்ல செந்தில் பாலாஜியினுடைய பேர் கெட்டு போனாலும் பரவாயில்ல, செந்தில் பாலாஜி வெப்பனா திமுக பயன்படுத்துதா? இது செந்தில் பாலாஜிக்குமே தெரியலையா அப்படிங்கிற ஒரு இன்னொரு கேள்வி. இந்த 50 கோடியோட முடியக்கூடிய விஷயமே கிடையாது. வாழ்நாள் அவருடைய அரசியல் களத்திற்கான உதவி செய்யக்கூடிய விஷயமா தான் அவங்க பேரம் பேசுவாங்க. இந்த 50 கோடியை மட்டும் நம்பி இந்த தாவேக்கா எம்எல்ஏக்கள் ஒருத்தராவது போனாங்களாங்கிறதா இங்க கேள்வி. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நிலைத்து நிக்கிறாங்கல்ல. 21 பேருக்கிட்ட பேசியிருக்காங்க. சில பேர் அப்படியா ராங் நம்பர் வைங்க அப்படின்னு சில பேர் தாவேக்கால இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் சொல்லியிருக்காங்க. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான Facebook, Instagram, X பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் யாசர் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் பிரதர். வணக்கம் கிறிஸ்டி. நலமா? நலம். என்ன நடந்துட்டு இருக்கு அரசியல்ல? என்னென்னமோ நடக்குது. நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டை சுற்றியும் தமிழ்நாடு அரசியலை சுற்றியும் ஒரு பரபரப்பான சூழல்லையே திமுக வச்சிருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். ஓகே, இல்ல திமுக இப்ப ஆட்சியை கலைக்கணும் அப்படின்ற அந்த ஐடியா வந்துச்சான்றது நம்ம யோசிக்க கூட முடியல. ஆனா 30 நாள்ல ஆட்சி கலைஞ்சிடும் முக ஸ்டாலின் சொல்லிட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தா இன்னைக்கு தாவேக்கா எம்எல்ஏக்கள் 35 கோடி வரைக்கும் பேரும் அப்படின்ற 50 கோடி வரைக்கும் 50 கோடி வரைக்கும் என்னதான் நடந்திருக்கு? இல்லை, இப்போ அதுதான் சொல்றேன்ல, தாவேக்காவுடைய வெற்றியை திமுகவானால் இந்த நொடி வரைக்கும் பொறுத்துக்க முடியலங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. இது திமுக வட்டாரத்திலே நம்ம பேசும்போது இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைக்கட்டுகள்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள். ஆனால் வருத்தமாக தான் இருக்கு. ஒரு இடத்துல இந்த பசங்கள்லாம் எம்எல்ஏ ஆயிட்டானுங்க, இந்த ஆள்லாம் அமைச்சர் ஆயிட்டாருன்னு அந்த ஒரு வருத்தம்ங்கிறது அவங்களுக்கு இன்னும் இருக்கு. ஒரு 50 ஆண்டு காலமாக ஒரு தேர்தல் களத்துல எதிரிகளை பார்க்கும் விதம்னு ஒண்ணு இருக்குல்ல. இவர் தான் நமக்கான கரெக்டான ஆப்போசிஷனான ஒரு ஆள், இவனை எதிர்த்தா கரெக்டா இருக்கும். இப்போ எதிர்க்கக்கூடிய நபர்களுடைய அந்த வேல்யூங்கிறது குறைஞ்சிருக்கு அவங்களுடைய பார்வையில. அது பொருளாதார ரீதியாகவும் இருக்கட்டும், வயது ரீதியாகவும் இருக்கட்டும், அந்த அணுகுமுறைகள்ங்கிறது பொறுத்துக்க முடியாத அந்த நாட்டாண்மை அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மனப்பான்மையில தான் திமுகவில் இருக்கக்கூடிய நபர்கள் இன்னும் இருக்காங்க. இப்போ அதனுடைய வெளிப்பாடாகத்தான் நம்ம தொடர்ந்து பார்க்கக்கூடிய திமுக தலைவர்கள் பேசக்கூடிய விஷயங்களை நம்ம தொடர்ந்து கவனித்தோம் அப்படின்னா, இந்த ஒரு ஆதிக்க மனப்பான்மையோட ஒரு அதிகார வர்க்கத்துடைய மனப்பான்மையோட பேசக்கூடிய சூழல் எல்லா இடங்கள்லையும் இருக்கு. முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் தொடங்கி ஆர் ராசா முதல் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் இன்றைக்கு பரந்தாமன் பேசக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், எல்லாமே நான் சொல்றேன் ஈக்குவல. அப்ப பரந்தாமன் பேசக்கூடிய விஷயம்லாம் இருக்கு பாத்தீங்களா? அப்ப யாரை வைத்து எதை பேச வேண்டும், எதை பேச வைக்க திமுக முயற்சிக்கிறதுங்கிறத தொலைநோக்கு பார்வையோட நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. இப்ப கடந்த காலங்கள்ல ஆரம்பம் முதல்ல தாமான் பர்சனுடைய பேச்சு, அதற்கப்புறம் ஆர் ராசா நாதாரிகள்னு சொல்லி பேசுறாரு. யார நாதாரின்னு சொல்லி பேசுறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் ஆனவர்களை நீங்க நாதாரிலாம் இன்னைக்கு உள்ள போயிருக்கு சட்டமன்றத்துன்னு சொன்னீங்க. அப்ப நாதாரிங்கிறது யாரை குறிப்பிட்டு சொல்றாரு? ஒண்ணு தாவேக்காவையா இல்ல அதிமுகவையா? தொடர்ந்து நீங்க அந்த பேரை சொல்லி ஒரு வாதம் வைக்கிறப்ப அது கரெக்டான அரசியல் அணுகுமுறையா இருக்கும். அப்ப நீங்க பொதுவாக நாதாரிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறீங்க, நாய் பேயின்னு பயன்படுத்துறீங்க. இன்னும் ஒரு படி போனா தாமான் பர்சனை உட்கார வைத்து திமுக நிர்வாகி ஒருத்தர் ஆபாச வார்த்தையில பேசுறாரு. அப்படிங்கிற எந்த அரசியலை ப்ரொஜெக்ட் பண்ண பாக்குது திமுக அப்படிங்கிற இருக்கு. அதே போல சட்டசபை என்றாலே திமுகங்கிற அந்த ஒரு பெயர் இருக்கு, ஒரு புனை பெயர் மாதிரி. திமுகனாலே சட்டமன்றத்துல ஏதாவது ஒரு கலவரம் பண்ணுவாங்கப்பா, திமுகனாலே சட்டமன்றத்துல ஏதாவது ஒரு வாதங்கள் அராஜகம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு இருக்கு. அதே இந்த நாள் வரைக்கும் தாவேக்கா அரசு சட்டமன்றத்தில் பொறுப்பேற்ற நாள் வரைக்கும் அதை தக்க வச்சுக்கிறாங்க. திமுக பண்ற ஒரே ஒரு பொறுப்பை தக்க வச்சுக்கிறாங்கன்னா அந்த பொறுப்பை அவங்க தக்க வச்சுக்கலாம். ஆனா இந்த எக்ஸ்ட்ரீம் போவாங்கன்னு எதிர்பார்த்து இன்னுமே போவாங்க, இன்னும் போகக்கூடிய சூழல் இருக்கு. அதற்கான சாட்சி தான் இந்த பேரம் பேசின விஷயங்கள். அது யாரை வைத்து பேரம் பேசுறாங்க,
இதுலயும் யார் அந்த முக்கியமான நபர்? அப்ப இந்த நபருக்கு எவ்வளவு தாவேக்கா மேல இருக்கக்கூடிய அந்த வன்மங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோ. வெறுப்பு, ஒரு வெறுப்பு இருக்கு, பயங்கரமான ஒரு வெறுப்பு இருக்கு. அப்ப அந்த வெறுப்பு ஏன் வருது, எதற்காக வருது? அப்ப கரூர்ல இதே முதல்வர் விஜய் அவர்கள் பேசும்போது நடந்த அந்த விபத்து ஒரு பெரிய விபத்து, அது இந்தியா முழுவதும் பேசக்கூடிய விஷயம். அதுலயும் ஒரு முக்கிய நபராக இவர் இருந்தார். அதே போல கரூர் போன்ற நகரங்கள்ல பிரச்சாரத்திற்கு கூட போக முடியாத சூழல் தாவேக்காவுக்கு இருந்தது. புரியுதா உங்களுக்கு? அப்ப அப்பயுமே இவர் ஒரு பேசும் பொருளாக இருந்தாரு. தேர்தலுக்கு அப்புறமும் நிர்மல்குமார் அவர்கள் பேட்டி கொடுக்கும் போது அதே துறையை சேர்ந்த செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சராக இருக்கும் போது உடனே பத்திரிகையாளர் சந்திப்புல ரியாக்ட் ஆகுற விஷயங்களை நம்ம கவனிச்சோம். அப்போ ஒரே ஒரு ரோல் தான் தொடர்ந்து தாவேக்காவை டிஸ்டர்ப் பண்ணுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஓகே, அது செந்தில் பாலாஜியா? இல்ல செந்தில் பாலாஜியினுடைய பேர் கெட்டு போனாலும் பரவாயில்ல, செந்தில் பாலாஜியை வெப்பனா திமுக பயன்படுத்துதா? இது செந்தில் பாலாஜிக்குமே தெரியலையா அப்படிங்கிற ஒரு இன்னொரு கேள்வி இருக்கு. இல்லைங்க, இப்போ வந்து தாவேக்கால எம்எல்ஏ அமைச்சர்கள் எடுத்துக்கிட்டா எல்லாம் மிடில் கிளாஸ், இல்லை அதோட கீழே இருக்காங்க, ஒருத்தர் ஆட்டோ ஓட்டுநர் வரைக்கும் இருக்காங்க. அவங்க கிட்ட 50 கோடி ரூபாய் அப்படின்னா பெரிய பணம். ஏன் அவங்க மனசு மாறது நிறைய எப்படி பேசுவாங்கன்னா, கிறிஸ்டி இப்போ நீ ஒரு சாதாரணமான ஆளு, இப்போ நீ வந்துரு, உனக்கு 50 கோடி, இந்த ஒரு தேர்தல் விட்டா அடுத்தடுத்து எல்லா கட்சியிலேருந்து வந்து சேர்றாங்க. அப்போ உனக்கு அடுத்த தேர்தல் வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல. ஆனால் இப்போ நீ தலைவருக்காக இதை வர, இப்போ நீ திமுகவுக்காக இந்த வேலையை செய்யற அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் உனக்கு வந்து ஒரு அதிகார வர்க்கத்தில் உட்காரக்கூடிய வேலைகளை நாங்கள் செஞ்சு தரோம்னு சொல்லி தான் பேரம் பேசுவாங்க. இந்த 50 கோடியோட முடியக்கூடிய விஷயமே கிடையாது. இது வாழ்நாள் அவருடைய அரசியல் களத்திற்கான உதவி செய்யக்கூடிய விஷயமா தான் அவங்க பேரம் பேசுவாங்க. அந்த 50 கோடியை மட்டும் நம்பி இந்த தாவேக்கா எம்எல்ஏக்கள் ஒருத்தராவது போனாங்களாங்கிறதா இங்க கேள்வி. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நிலைத்து நிக்கிறாங்கல்ல, ஒரு தலைவனுக்காக ஒரு புரட்சியை செஞ்சுட்டாங்க, ஒரு மேஜிக் செஞ்சுட்டாங்க, நம்மளே களத்துல போய் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா இல்ல, நான் கேட்கறது ஒரு ஆளு இப்ப வராரு, டக்குன்னு வந்து கேட்கிறாரு 50 கோடி ரூபான்றாங்க. நீ யோசிச்சு பாத்தீங்கன்னா இன்னும் 5 வருஷத்துக்கு நம்ம அமைச்சரா இருந்தா கூட சம்பாதிக்க முடியுமான்னு தெரியல. நிச்சயமா முடியாது. கண்டிப்பா யோசிச்சிருப்பாங்கல்ல ஒரு நிமிஷம். அது கூட இல்லாம இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்கன்னும் போது இல்ல அந்த உறுதி, நான் அந்த உறுதி சொல்றேன், அந்த தலைவரின் பின்பு நம்ம நிக்கிறோங்கிற அந்த உறுதிங்கிறத, இதுதான் ஒரு தலைவனுக்கு இந்த மாதிரி ஒரு தொண்டன் தான் தேவை. இது தாவேக்கா இழந்துருச்சு அப்படின்னா இன்னைக்கு திமுக எந்த நிலைமையில இருக்கோ, இன்னைக்கு அதிமுக எந்த நிலைமையில இருக்கோ, இந்த நிலைமைக்கு தாவேக்காவும் தள்ளப்படும். அப்ப இதை வந்து கரெக்டா அவங்க நிலைநிறுத்திருக்காங்க. ஓகே, 20-25 எம்எல்ஏ கிட்ட பேசியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 21 பேருக்கிட்ட பேசியிருக்காங்க. சில பேர் வந்து அப்படியா ராங் நம்பர் வைங்க அப்படின்னு சில பேர் தாவேக்கால இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்ப இது எப்படி வந்து இது தாவேக்கா கையாண்ட விதம்ங்கிறது எனக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, அவர் கைது செய்யப்பட்ட அந்த யூடியூபர் வந்து 3 நாட்களுக்கு முன்பே கைது செய்யப்பட்டார். ஓகே, கைது செய்யப்பட்டு ஒரு இடத்துல வந்து விசாரணைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன் அந்த விசாரணையை மேற்கொள்றாங்க அப்படின்னா, தாவேக்காவிலையும் கருப்பாடு இருக்கா? அந்த நபர் டைரக்டா கிறிஸ்டின்ங்கிறது பேச முடியாது. யாசர் மூலியவோ இல்ல ஒளிப்பதிவாளர் மூலியமாவோ தான் உங்களை அப்ரோச் பண்ண முடியும். நீங்க இந்த ரூட்ல யாராவது இருக்காங்களா? அதற்காக தான் இந்த 3 நாட்கள் வந்து தாவேக்கா வந்து ரகசியமாகவே அதை வச்சிருந்தாங்க. ஒருவேளை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா தாவேக்கால தப்பிச்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அந்த குற்றவாளிகள். ஓகே, தாவேக்கால இருக்கக்கூடிய கருப்பாடுகளை சொல்றேன். அந்த மாதிரி யார் யார் குற்றவாளிகள்னு தப்பிக்கக்கூடிய சூழல் இருந்திருக்கும். இப்ப அவர் அந்த நபர் கைது செய்யப்பட்ட உடனே பாத்தீங்க அப்படின்னா கரூர்ல 2 பேரும் அதே தினம் கைது செய்யப்படுறாங்க. இவர் கைதுன்னு செய்தி வந்த உடனேயே அங்க கைது செய்யப்படுறாங்க. அப்பனா ஆல்ரெடி அவங்கள வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்கு காவல்துறை. ஓகே, ஸோ ஸ்பாட்ல இந்த நியூஸ் வந்துருச்சு, அவங்க அப்ஸ்டாண்ட் ஆயிருவாங்க, அரெஸ்ட் பண்ணிருங்கன்னு சொன்ன உடனே எல்லாருமே கைது செய்யப்படுறாங்க. ஆனா செய்தியா வெளியே வரவே இல்லை, வரல ஒரு செய்தி. அதற்கு இன்னுமே இந்த செய்தியா வந்திருக்காது. காரணம் அந்த கைது செய்யப்பட்ட யூடியூபருடைய மனைவி தான். அவரும் ஆல்ரெடி ஊடகத்துல வந்து பெரும்பான்மையான நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கணவனை காரணம்னா ஒரு மனைவிக்கு என்ன எமோஷனல் இருக்கும். அவங்க போய் என்ன ஆச்சு அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்ப அவருடைய பேரு அவருடைய போட்டோ எல்லாம் பாக்குறப்ப அது தொலைக்காட்சிகளுக்கு போகும் முன்பே காவல்துறை ஒரு ஸ்டெப்பு போயிடுறாங்க. சார் இந்த மாதிரி வந்து இந்த இஷ்யூ வந்துருச்சு, இவங்க மீடியாவுக்கு போறாங்க, நம்ம அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம், இப்போ வெளியே சொல்லிடலாமே. ஆனா இது ஒரு ரகசிய ஆபரேஷன். ஏற்கனவே வந்து ஒரு பிரபல பத்திரிகையில ஆபரேஷன் எஸ்ன்னு சொல்லி திமுக ஒண்ணு பண்ண போகுதுங்கிறத ஒரு விஷயத்த சும்மா ஒரு துணுக்கு செய்தியை பார்த்தோம். அந்த செய்தியை நம்ம பார்த்தோம். அது நம்ம அதே போல தொடர்ந்து எல்லா மேடைகள்லையுமே நம்ம நினைச்சா ஆட்சியை கவிழ்த்துருவோம், நம்ம நினைத்தால் எது வேணா செஞ்சிருவோம், எல்லா தேர்தலுக்கு எல்லா தொண்டர்களும் தயாராக இருங்கன்னு திமுகவுடைய முன்னாள் தலைவரும் முன்னாள் முதல்வரும் பேசுறாரு. அப்ப நீங்க எல்லாத்தையும் வைத்து கனெக்ட் பண்ணி பாருங்க. இல்லங்க, எனக்கு அதுதாங்க டவுட்டா இருக்குது. இது பிரெடிக்டபிளா சொன்னதா இல்ல சும்மா வாயில உதார விட்டு மாட்டிக்கிட்டாரா அந்த மாதிரி எடுத்துக்க முடியாதா? அப்படி எடுத்துக்க முடியாது. ஆதாரப்பூர்வமா இருக்குல்ல. இப்ப குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இப்ப ஒரு குற்றவாளி 2 குற்றவாளி இல்ல, திமுகலையும் அரெஸ்ட் அதிமுகலையும் அரெஸ்ட்.
ஆனா ஏற்கனவே அதிமுக ஆட்சி அமையட்டும், திமுக சப்போர்ட் பண்ணுது பேச்சு. இப்போ உங்களுக்கு புரியுதா? அதிமுக நான் கேட்கிறேன், திராவிட கட்சிகள் மொத்தமா எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்கா? ஆமா, அதுல மாற்று கருத்து இல்ல. ஏன் நான் என்ன சொல்றேன்னா, ஏன் கீழ்த்தரமான அரசியலை கையில் எடுக்கிறாங்கிறதான் தெரியல. இந்த 5 வருடம் வரட்டும், மக்கள் தான் முடிவு செய்ய போறாங்க. அவர் சரியா செய்யலைன்னா மக்கள் அதற்கான தீர்ப்பு கொடுக்க போறாங்க. உங்களுக்கு அதான் சொன்னா, அந்த பொறுத்துக்க முடியல. இவனா முதலமைச்சரா, இவனா அமைச்சரா, இவனா எம்எல்ஏங்கிறத அந்த மனப்பான்மையை பொறுத்த முடியல. அதுதான் ஆர்எஸ்ஓடைய பேச்சா நான் சொல்ல வரேன். ஆர்எஸ் தொடர்ந்து எல்லா மேடைகள்லையும் பேச முடியும். முதல்ல நான் இன்னைக்கு வந்து எம்பி ஆயிருக்கேன், என் பொண்ணு லண்டன் ஆயிருக்குன்னு சொல்றாரு, லண்டன்ல படிக்குதுன்னு சொல்லி. இப்ப சமூக நீதி பேசக்கூடிய திமுக ஆர்எஸ் எம்பி ஆகுறதையோ, ஆர்எஸ் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மருத்துவ படிப்பு படிப்பதற்கு வெளிநாட்டுக்கு போவதோ மேட்டர் கிடையாது. ஆர்எஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய தொண்டன் அந்த பிள்ளைகள் லண்டன்ல படிக்குதா? ஓகே, அதுதான் சமூக நீதி. நீங்க சொல்லக்கூடிய சமூக மாற்றம், சமூக நீதிங்கிறது இது முன்னேறணும்னு நான் சொல்ல வரேன். அப்ப அவர் பேசக்கூடிய அந்த விஷயமே ஒரு கர்வமான பேச்சா நம்ம பாக்குறோம். நீங்க நாதாரின்னு சொல்லி யாரை குறிப்பிடுறீங்க? அப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் உட்கார்றப்ப அவரை நாதாரின்னு நீங்க பேசுறப்ப, உங்களுடைய முன்னாள் முதலமைச்சரா இருந்தவர், உங்களுடைய திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இந்நேரம் ஆர் ராசாவை கட்சியில இருந்து தூக்கி இருக்கணுமா இல்லையா? தாம அன்பரசன் வெளிப்படையா மக்கள் முன்றத்துல பேசுறாரு. இவராவது கல்யாண நிகழ்ச்சியில திமுக நிர்வாகிகளை உட்கார வச்சு ஃபுல்லா சுத்தி ரோடு பொதுமக்கள் பாக்குறாங்க. அந்த மேடையில ஒருத்தன் ஆபாசமா திமுக காரன் பேசுறான், அதை ரசிச்சு சிரிக்கிறாரு முன்னாள் அமைச்சர். நீங்க தாமன் வருஷனை நீக்கி இருக்கணுமா இல்லையா? இல்ல ஒரு கண்டனம் கூட இல்லையே சொல்லி மக்கள் இதைதான் எதிர்பார்க்கறாங்க. திமுக இந்த மாதிரி ஒரு சர்வாதிகார போக்காடு இருக்கு. இந்த தேவை இனிமேல் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்னு புதிய மாற்றத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்ப மீண்டும் மீண்டும் நீங்க அந்த தவறு செஞ்சீங்கன்னா மக்கள் மனசுல நீங்க எங்க எப்ப இடம் பிடிப்பீங்க? இல்ல இப்ப டிவி கேட்கறதுனால சப்போர்ட்டா மாறும். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா மாறுது, ஆட்டோமேட்டிக்கா வந்து சொல்ற களம் மாறுது, மாறிடுச்சுன்னு தான் நான் சொல்ல வரோம். தொடர்ந்து இப்போ வந்து நீங்க விஜய் அவர்களுடைய அமைதியோ, விஜய் பேசாம இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் கான்செப்டே கிடையாது. மக்களுக்கு அத்தியாவசியமான அந்த தேவைகள், ரொட்டீன் ஒர்க் மக்களுக்கு போகுதா? அது நல்லாச்சு. ஏதாவது திட்டங்களை நிறுத்தி வச்சாங்களா தாவேக்கா? அதுதான் இப்ப பேசக்கூடிய பொருளா இருக்கு. இன்னைக்கு வந்து இஸ்லாமியர்களுடைய அந்த மதம் மாறுனா ஒரு வழக்கு ஜி.ஆர். சுவாமிநாதன் வந்து ஒரு உத்தரவு போட்டிருந்தாரு, முஸ்லீமா கன்வெர்ட் ஆகிக்கலாம், பட் ஆனா ஜாதியா அதை கன்வெர்ட் பண்ண முடியாதுங்கிற ஒரு. அதற்கு உடனே திமுக இங்க கொந்தளிச்சு, மதுரை ஹைகோர்ட் உத்தரவு போட்டுச்சு. அது சிம்பிளா உத்தரவு தான் போட்டிருக்காங்க, நடைமுறைப்படுத்தல, அமல்படுத்தல. அதற்கான சட்ட ஆலோசனையை நிர்மல்குமார் எடுப்போம்னு சொல்லிட்டாரு. திருப்பரங்குன்ற இஷ்யூல வந்து தாவேக்காவோட நிலைப்பாடு என்னங்க? திருப்பரங்குன்ற இஷ்யூல திமுகவுடைய நிலைப்பாடு என்ன நீங்க சாதிச்சு கிழிச்சிட்டீங்க? அதான் நம்ம கேட்கிறோம். புரியுதா? நீங்க தாவேக்காவை பார்த்து ஒரு வார்த்தையை நீங்க பதிவு செய்யக்கூடிய நிர்மல்குமார் யோக்கியனா அயோக்கியனாங்கிற அந்த வாதம் அப்புறம் இருக்கட்டும். நீங்க சொல்லக்கூடிய அந்த வாதத்திலே நம்ம வச்சுக்கோம், அவர் RSS பின்னணி, பாஜகவுடைய பின்னணி, அப்படிப்பட்ட பின்னணி உள்ளவரையே இன்னைக்கு திருப்பரங்குன்ற இஷ்யூல எது சரிங்கிற விஷயத்த பேச வச்சிருக்கல தாவேக்கா, அதை வரவேற்கணுமா வரவேற்க கூடாதா? இதே இந்த முஸ்லிம்களுடைய இந்த தீர்ப்புகளின் மூலமா இதே நிர்மல்குமார் தானே பேசுறாரு. இதே இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலைகளை தாவேக்கா மும்முரமாக எடுத்துட்டு இருக்கு. தடங்களா இருக்கக்கூடியது தலைமைச் செயலாளர்னு செய்தி வருது. ஆனா தாவேக்கா அரசு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுறாங்களா இல்லையா? இத்தனை ஆண்டுகாலமா இஸ்லாமிய சிறைவாசிகளை ஏமாற்றி இஸ்லாமிய வாக்குகளை தக்க வைக்கணும் திமுக போட்ட நாடகங்கள் IUML மூலமா அம்பலம் ஆயிடுச்சு. இன்னைக்கு காதல் மைதினி எல்லாமே ஒத்துக்கிட்டாரு. அப்ப உங்களுடைய சமூக நீதி, நீங்க பேசக்கூடிய சமூக நீதி என்ன நிலவரத்துல இருக்கு? கூச்சமே இல்லையா, வெக்கமே இல்லையான்னு சொல்லி ஆராசா பேசினாரு. அப்போ நீங்க திருமாவளவனை பார்த்து கூச்சம் இல்லைன்னு சொல்றீங்களா? இல்ல திருமாவளவன் சமூகத்தை சார்ந்து நீங்க சொல்றீங்களா? இல்ல வன்னியரசு அமைச்சரானது ஆராசாவுக்கு பிடிக்கலையா? இவ்வளவு கேள்விகள் வருது இல்ல. இதற்கெல்லாம் திமுக உட்காந்து யாரும் ஒருத்தரும் பேச மாட்டாங்க. இல்லைங்க, எனக்கு தெரிஞ்ச அவங்களுடைய அந்த மைண்ட் செட்டே மாறிடுச்சா? ஏன்னா திமுக தெளிவான பேச்சு, இன்னும் வார்த்தை கூட அவங்க வந்து யோசிச்சு பேசுவாங்க. திமுகல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிர்வாகிகள்லாம் தினசரி ஒரு மனநல ஆலோசகர்கிட்ட ஆலோசனை கேட்கறாங்க. அந்த அளவுக்கு ஆகிட்டாங்க அவங்க. உண்மை அதுதான், ரியாலிட்டி அதுதான். உண்மையிலுமே ஐயா என்ன பண்றது, இன்னும் அவங்களால நம்ப முடியல. இன்னும் தாங்கள் ஆட்சியில இருக்கும், முதல்வர் ஸ்டாலின் தான் இன்னும் முதல்வராக இருக்கிறாருங்கிற அந்த கற்பனை உலகத்துல ஜூலின்னு ஒருத்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க, முதலமைச்சர் அவங்க தான். ஆமா, அதுதான் சொல்றாங்க. இப்ப நீங்க பாருங்க, தாவேக்கை பார்த்து நீங்க என்னென்ன பேசுனீங்களோ அது எல்லாமே இப்ப திமுக செஞ்சுட்டு இருக்கு. ஒரு இப்ப நம்ம தேர்தல் காலத்துக்கு போறதுக்கு முன்பே தாவேக்கால இருக்கிறவங்க முதலமைச்சர் ஆயிட்டானே நினைக்கிறான்ப்பா விஜய, இப்படின்னு சொன்னது திமுகவை சார்ந்தவர்கள் ஊடகத்துல பேசினாங்க. இதை எத்தனை திமுக ஆதரவு பத்திரிகையாளர்கள் முட்டு கொடுத்தாங்க. கண்டிப்பா கொடுத்தாங்களா இல்லையா? இப்ப நீங்க சொன்ன அதே அந்த அம்மையாரு எனக்கு முதல்வர் அவங்க தான் சொல்றாங்கல்ல. இப்ப இதுல யாரு பைத்தியக்காரன்? யோசிக்க வேண்டிய விஷயம் தான். புரியுதா உங்களுக்கு? இப்ப செந்தில் பாலாஜி எங்க இருக்காரு? பாலாஜி ஓடுன்னு ஓடிக்கிட்டு இருக்காரு. ஆனா விரைவில் கைது செஞ்சிருவாங்க. கைது செய்வதில் மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா தாவேக்காவுடைய இந்த அமைச்சர் ஆதவர்களுடைய உரை இது இருக்கட்டும்,
ஒரு விஷயத்த பதிவு செய்றாங்க. கரூர்ல நடந்த பாதிப்புக்கு நிச்சயமா எங்களுக்கு ஒரு தீர்வு வேணும். ஆமா, அதுவும் இருக்குன்னு சொல்றேன். அதுல வந்து தாவேக்கா வந்து ஒரு கால்ல நிக்கிறாங்க, ஒத்த கால்ல நிக்கிறாங்க. அதுக்கு வந்து சொல்யூஷன் வேணும். அது யார் உண்மை குற்றவாளின்னு நாங்க தெரிவிச்சே ஆகணும் மக்கள்கிட்ட. இன்றைய மேடைகள்ல அவர் பேசும்போது கூட கரூர் சம்பவத்தின் குற்றவாளி திமுகங்கிறத பதிவு செய்யறாரு. இப்போ செந்தில் பாலாஜியுடன் தொடர் இந்த நடவடிக்கை கரூர்ல சில நிகழ்ச்சிகள்லாம் இருக்கு. தாவேக்காவுக்கு முதல்வர் அங்க போறாரு. உடனே வந்து இப்போ ரகுபதி திமுக விஜய் செல்வதற்கு முன் நீங்க கைது செய்து எல்லாத்தையும் அடைக்கணும். இது எப்படிப்பட்ட அரசியல்னு பாருங்களேன். எனக்கு ஒன்றும் புரியல. இதே வந்து ஆர் ராசா சொன்னார்ல, கூச்சம் இல்லையா வெக்கம் இல்லையான்னு சொல்லி, இதே செந்தில் பாலாஜியை இதே கரூர் தொகுதியில குளித்தலைங்கிற ஒரு தொகுதியில ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி கிளின்னு கிழிச்சாரு. இன்னும் அந்த வீடியோ போட்டீங்கன்னா உங்களுக்கு வரும். கண்டிப்பா இருக்கு. அசோக், செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக்கை பத்தி இன்னைக்கு கரூர் என்றாலே அசோக், கரூர் என்றாலே கட்ட பஞ்சாயத்து, எல்லாத்துக்கும் காரணம் செந்தில் பாலாஜி தம்பின்னு சொன்னதே ஸ்டாலின் தான். புரியுதா உங்களுக்கு? அதே போல அன்றைய தினம் அவர் போக்குவரத்து துறை அமைச்சரா இருக்கிறப்ப நமக்கு வந்து புதுசா வந்து இந்த டிக்கெட் மிஷின்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அதுல ஊழல் செஞ்சது செந்தில் பாலாஜி. இதை பெருமையா பேசினது ஸ்டாலின். அங்க உங்களுக்கு புரியுதா? அப்ப நீங்க என்ன மாதிரியான அரசியல் பண்றீங்க? இன்னைக்கு அதிமுக இருந்து வராங்க ஊழல்வாதிங்கன்னா, அப்ப பியூர் ஊழல்வாதின்னு பேசக்கூடிய ஸ்டாலின் செந்தில் பாலாஜி ஊழல்னு சொல்லி தன்னுடைய வாக்குமூலத்தை கொடுத்தாரு. அவரை கொண்டு வந்து நீங்க திமுகவில் இணைத்து அமைச்சராக பதவி வச்சு 2 ஆண்டுகள் சிறையில இருந்த போதும் இலக்காயில அமைச்சரா வைத்து நீங்க அழகுபடுத்தின திமுகவுக்கு வெக்கம் இல்லையா கூச்சம் இல்லையான்னு மக்கள் கேட்கறாங்க. ஓகே, இப்ப எனக்கு தெரிஞ்சு செந்தில் பாலாஜி வந்து தூண்டில் மாதிரி யூஸ் பண்றாங்களா? அதான் 2 விஷயம் கிறிஸ்டின். ஆரம்பத்துல ஒன்று செந்தில் பாலாஜிக்கே தெரியலையா, இல்ல செந்தில் பாலாஜி வெப்பனா திமுக பயன்படுத்த? திமுக ரொம்ப கம்மன் இருக்கு, இதை பத்தி பேசவே இல்லை. இந்த விஷயம் எப்படி பேசுவாங்க? இன்னைக்கு நம்ம பரந்தாமன் எதுக்கு கோத்து விடணும்னு தெரியாம முதல் குற்றவாளி பத்திரிகையாளரை சந்திச்சு பேசிட்டு இருக்காரு. நான் என்ன கேட்கிறேன், அதிமுக எடப்பாடி முதல்வர், திமுக பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ண போது இந்த விஷயம் வந்துச்சா? இதே வந்து தேர்தல் தோல்விக்கு முழு காரணம் ஒப்புக்கொண்ட ஸ்டாலின் ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயம் வருது? இது முற்றிலும் பொய்ன்னு இது வரைக்கும் ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ சொல்லவே, ஏன் ஆர் ராசா கூட இது வரைக்கும் பேசல. சரி, அவர்களை விட்டுருங்க, திமுக எடுக்கல இந்த நடவடிக்கையை. புரியுதா? திமுகவிற்கு இந்த மாதிரி ஒரு கேவலமான அவப்பெயரை ஏற்படுத்தணும்னு 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசினாங்கன்னு திருமாவளவன் குற்றச்சாட்டு தந்தாங்க. கம்யூனிஸ்டுகள் கம்யூனிஸ்டுடைய தேசிய தலைவர்களே ஐஎம்எல் சொன்னாங்கல்ல. அப்ப அந்த 2ஆம் கட்ட தலைவர்களை ஏன் வெளியே கொண்டு வந்து அவங்களை ஏன் நடவடிக்கை எடுக்கல திமுக? அப்ப அந்த விஷயம் உண்மையா பொய்யா முதல் அது தெளிவுபடுத்துங்க. கண்டிப்பா நிறைய விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு நன்றி. நன்றி.